மரபு பொறியியல். மரபு பொறியியல் என்றால் ஜீன்களை நாம் விரும்பியபடி கையாளுவதும், புதிய உயிர்களை உருவாக்க ஜீன்களை ஒரு உயிரிலிருந்து மற்றொரு உயிருக்கு இடம் மாற்றுதலும் மரபு பொறியியல் எனப்படும். ஒரு உயிரிலிருந்து மற்றொரு உயிருக்கு ஜீன்களை இடமாற்றம் செய்வது தான் உயிருக்கு இடம் மாற்றுதலும் மரபு பொறியியல் எனப்படும். இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் பிளாஸ்மிட். இந்த ரவுண்டாக இருக்குல்ல, இதுக்கு பேர் பிளாஸ்மிட் ஆகும். இந்த பிளாஸ்மிடில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஜீன் விரும்பப்பட்ட பண்பை கொண்ட ஜீனானது இந்த இடத்தில் சேர்க்கப்படுகிறது. இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சேர்க்குறாங்க. இங்கே சேர்ந்துருச்சு. சேர்ந்ததுக்கு தான் மறுசேர்க்கை டிஎன்ஏ என்று பெயர். இந்த மறுசேர்க்கை டிஎன்ஏ ஆனது இப்பொழுது ஒரு இது புதிய அந்த சேர்க்கப்பட்ட ஜீனை எடுத்துக்கொண்டு செல்கிறது. இது வந்து இந்த செடியில் இது பண்ணும்போது புது பண்பை கொண்ட தாவரம் நமக்கு கிடைக்கிறது. இந்நிகழ்வில் உருவாகும் புதிய டிஎன்ஏ மறுசேர்க்கை டிஎன்ஏ என்று அழைக்கப்படும். அந்த புதிய உயிர்களை உருவாக்க ஜீன்கள் ஒரு உயிரிலிருந்து மற்றொரு உயிருக்கு மாற்றப்படுகிறது. அவ்வாறு மாற்றப்படும் போது உருவாகும் புதிய டிஎன்ஏக்கு மறுசேர்க்கை டிஎன்ஏ என்று பெயர். இதுக்கு பேர் தான் என்னது? மறுசேர்க்கை டிஎன்ஏ என்று பெயர். மறுசேர்க்கை என்ற பதத்தை பயன்படுத்துவதன் காரணம் என்னென்னா, டிஎன்ஏ இரு வகையான மூலங்களிலிருந்து பெறப்பட்டு இணைக்கப்படுகிறது. ஆதலால் மரபு பொறியியல் மறுசேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பம் எனவும் அழைக்கப்படுகிறது. மரபு பொறியியலுக்கு இன்னொரு பெயர் என்னதுன்னா மறுசேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பம். அதுக்கு தான் இங்கிலீஷில் ஜெனடிக் இன்ஜினியரிங் என்று பெயர். இந்த மரபு பொறியியல் தொழில்நுட்பத்திற்கு அடிப்படை தேவைகள் என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பாக்டீரியாவின் குரோமோசோம் டிஎன்ஏவுடன் சேர்ந்து தன்னிச்சையாக ரெட்டிப்படையும் பிளாஸ்மிட் தேவைப்படுகிறது. பிளாஸ்மிட் டிஎன்ஏ தேவைப்படுகிறது. பாக்டீரியாவின் குரோமோசோம் டிஎன்ஏவுடன் சேர்ந்து தன்னிச்சையாக ரெட்டிப்பு அடையும் பிளாஸ்மிட் டிஎன்ஏ. அடுத்தது ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள். ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள்னால் டிஎன்ஏ இழையின குறிப்பிட்ட இடங்களில் துண்டிக்கின்றன. இவை மூலக்கூறு கத்திரிக்கோல் என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு குறிப்பிட்ட இடையில் துண்டிப்பதற்கு அந்த டிஎன்ஏ அந்த நல்ல பண்புகளை கொண்ட டிஎன்ஏ அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்துச்சுன்னா அந்த இடத்தை துண்டிப்பதற்கு ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள் தேவைப்படுகிறது. இதற்கு இன்னொரு பெயர் மூலக்கூறு கத்திரிக்கோல் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்தது டிஎன்ஏ லைகேஸ் நொதி துண்டிக்கப்பட்ட டிஎன்ஏ துண்டுகளை இணைக்க பயன்படுத்தப்படுகிறது. துண்டிக்கப்பட்ட டிஎன்ஏ துண்டுகளை இணைக்க பயன்படுத்தப்படுவது நொதிக்கு பெயர் டிஎன்ஏ லைகேஸ் நொதி ஆகும். பிளாஸ்மிட் என்பது பாக்டீரியா செல்லின் சைட்டோபிளாசத்தில் காணப்படும் குரோமோசோம் சாராத சிறிய வட்ட வடிவ 2 இழைகளான டிஎன்ஏ ஆகும். இதான் அந்த பிளாஸ்மிட்கள். பாக்டீரியா செல்ல சைட்டோபிளாசத்தில் காணப்படும். இது வந்து பாக்டீரியா டிஎன்ஏ. இந்த பாக்டீரியா டிஎன்ஏ தவிர இது வந்து பிளாஸ்மிட் வந்து சிறிய வட்ட வடிவ 2 இழைகளான டிஎன்ஏ ஆகும். இது குரோமோசோமை சாராது. இது குரோமோசோம் டிஎன்ஏலிருந்து வேறுபட்டது. இது தன்னிச்சையாக ரெட்டிப்படையும் திறனுடையது. ஜீன் குளோனிங். குளோன் என்பது ஒரு உயிரினத்தின் நகலாகும். ஒரு உயிரினத்தின் நகல்னா அதே மாதிரி ஒரு உயிரினம் மாதிரி இன்னொரு உயிரினத்தை உருவாக்குவது. குளோனிங் என்பது மரபொத்த உயிரிகளை பிரதிநிதிகளாக உற்பத்தி செய்யும் முறையாகும். ஜீன் குளோனிங் முறையில் ஒரு ஜீன் அல்லது டிஎன்ஏ துண்டானது பாக்டீரியா செல்லினுள் செலுத்தப்பட்டு பாக்டீரியா செல் பகுப்படையும் போது அதனுடன் உட்செலுத்தப்பட்ட டிஎன்ஏ துண்டு நகல் பெருக்கம் அடைவதாகும். இப்போ குளோனிங் முறையில் ஒரு ஜீன் அல்லது டிஎன்ஏ துண்டு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. பாக்டீரியா செல்லுக்குள் செலுத்தப்படுகிறது. பாக்டீரியா செல் பகுப்படையும் பொழுது அதன் உட்செலுத்தப்பட்ட டிஎன்ஏ துண்டு நகல் பெருக்கம் அடைவதாகும். இதுதான் இந்த குளோனிங் டெக்னாலஜியில் உள்ள முக்கியமான குறிக்கோளாகும். ஜீன் குளோனிங் செயல்நுட்பத்தின் அடிப்படை நிகழ்வுகள். ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா, ரெஸ்ட்ரிக்ஷன் நொதியை பயன்படுத்தி விரும்பிய டிஎன்ஏ துண்டை பிரித்தெடுத்தல். இந்த மனித செல், அந்த செல்லுக்குள்ளே என்ன இருக்குது? டிஎன்ஏ இருக்குது. இங்கே வந்து மனித செல், இதுக்குள்ளே டிஎன்ஏ இருக்கிறது. அந்த டிஎன்ஏ பிரித்தெடுக்கப்பட்டுள்ளது. அந்த டிஎன்ஏயில் ஒரு துண்டை ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸை வச்சு என்ன செய்கிறாங்க? பிரித்தெடுக்கிறாங்க. இதில் இந்த பாகம் மட்டும் என்ன செய்யப்படுகிறது? பிரித்தெடுக்கப்படுகிறது. இதுதான் விரும்பிய டிஎன்ஏ துண்டாகும். பிரித்தெடுக்கப்பட்ட டிஎன்ஏ துண்டு தகுந்த கடத்தியினுள் நுழைத்து மறுசேர்க்கை டிஎன்ஏக்களை உருவாக்குதல். தகுந்த கடத்தினா பிளாஸ்மிட். இந்த பாக்டீரியாக்குள்ளே இருக்கிற பிளாஸ்மிட். இந்த பாக்டீரியா
பாக்டீரியாக்குள்ளே இருக்கிற பிளாஸ்மிட் இந்த இருக்குது பிளாஸ்மிட். இந்த பிளாஸ்மிடுக்குள்ளே மறுசேர்க்கை டிஎன்ஏக்களை உருவாக்குதல் நுழைத்து. அப்போ விரும்பிய டிஎன்ஏ துண்டு வெட்டப்பட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸை கொண்டு வெட்டப்பட்டு பிளாஸ்மிடுக்குள் நுழைத்து மறுசேர்க்கை டிஎன்ஏக்களை உருவாக்குதல் செகண்ட் ஸ்டெப். இப்போ பிளாஸ்மிட் எடுக்கப்படுகிறது. பிளாஸ்மிடில் இந்த பாகமானது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்ற நொதியை பயன்படுத்தி அது கட் பண்ணி எடுத்து போட்டுறாங்க. அப்புறம் இந்த இடத்துக்கு பதிலாக இங்கிருந்து எடுத்து கொள்ளப்பட்ட டிஎன்ஏ துண்டானது சேர்க்கப்படுகிறது. அது சேர்க்கப்பட்ட பிறகு அதுக்கு பேர் என்னதுன்னா ஆர்டிஎன்ஏ, மறுசேர்க்கை டிஎன்ஏ ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு மனித செல்லிருந்து டிஎன்ஏ வெளியெடுக்கப்பட்டு விரும்பின துண்டானது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் நொதியின் மூலமாக வெட்டப்படுகிறது. பின்பு ஒரு பாக்டீரியாவை எடுத்துக்கிறாங்க. அதில் இருக்கிற பிளாஸ்மிடிலும் ஒரு குறிப்பிட்ட பகுதி வெட்டி எடுக்கப்படுகிறது. அந்த இடத்துல இந்த டிஎன்ஏ வெட்டி எடுக்கப்பட்ட டிஎன்ஏ சேர்க்கப்படுகிறது. சேர்த்த பிறகு அதற்கு என்ன பெயர்னா ஆர்டிஎன்ஏ என்று பெயராகும். விருந்தோம்பி பாக்டீரியா செல்லின் உள்ளே மறுசேர்க்கை டிஎன்ஏயை உட்புகுத்தல். இந்த மறுசேர்க்கை டிஎன்ஏ ஆர்டிஎன்ஏனா மறுசேர்க்கை டிஎன்ஏ. அந்த மறுசேர்க்கை டிஎன்ஏயை என்ன செய்கிறாங்கன்னா பாக்டீரியாக்குள்ளே விருந்தோம்பி பாக்டீரியாக்குள்ளே உட்புகுத்துறாங்க. இந்த பிளாஸ்மிடில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. இந்த பாகம் பிளாஸ்மிடு, இந்த பாகம் வெட்டி எடுக்கப்பட்ட டிஎன்ஏ ஆகும். பாக்டீரியாக்குள் மறுசேர்க்கை டிஎன்ஏ உட்புகுத்தப்படுகிறது. உருமாற்றமடைந்த விருந்தோம்பி செல்களை தேர்ந்தெடுத்து மறுசேர்க்கை டிஎன்ஏ செல் பெருக்கம் மூலம் நகல் பெருக்கம் செய்யப்படுகிறது. உருமாற்றம் அடைந்த இந்த விருந்தோம்பி செல் அந்த பாக்டீரியா செல்லுக்குள்ளே என்ன செய்கிறாங்க, அந்த டிஎன்ஏயை வெட்டி எடுக்கப்பட்ட டிஎன்ஏ அந்த பிளாஸ்மிட்குள்ளே உட்செலுத்தப்படுகிறது. இதுதான் பிளாஸ்மிட். அந்த பிளாஸ்மிட்குள்ளே செலுத்தப்பட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னா பாக்டீரியா செல் பெருக்கம் மூலம் நகல் பெருக்கம் செய்யப்படுகிறது. அப்போ இதிலிருந்து பெருக்கம் நடைபெறுகிறது. இது ஒரு பாக்டீரியா செல்லாகவும் இது ஒரு பாக்டீரியா செல்லாகவும் நகல் பெருக்கம் அடைகிறது. விருந்தோம்பியின் செல்லில் புதிய ஜீன் தனது பண்புகளை வெளிப்படுத்துகிறது. அந்த விருந்தோம்பிய செல்லில் உள் செலுத்தப்பட்ட ஜீனானது தனது பண்புகளை வெளிப்படுத்துகிறது. இது இந்த மாதிரி அப்போ ஒரு இதிலிருந்து ரெண்டாக பிரிகிறது. இப்போ இதிலிருந்து ரெண்டு அப்போ இந்த உட்செலுத்தப்பட்ட அந்த புதிய ஜீன் தனது பண்புகளை வெளிப்படுத்துகிறது. இதுங்களுக்கெல்லாம் என்னவென்று பெயர்? குளோன்கள் என்று பெயர். அப்போ இதே போல் நிறையா குளோன் என்ன செய்திருக்கீங்க, உருவாகியிருக்கிறது. இந்த இடத்துல முதல்ல ஒன்று தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 குளோன்கள் உருவாகி உள்ளன. குளோனிங் மூலமாக உருவாக்கப்பட்ட டாலி அந்த ஆடு, டாலி என்ற ஷீப்பானது குளோனிங் மூலமாக உருவாக்கப்பட்டது. இது 1996ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஸ்காட்லாந்து நாட்டு ரோசலின் நிறுவனத்தின் சேர்ந்த டாக்டர் அயான் வில்மெட் மற்றும் அவரது குழுவினரும் இணைந்து டாலி என்ற ஆட்டை குளோனிங் முறையில் ஆன பெண் செம்மறி ஆட்டுக்குட்டியினை முதலில் உருவாக்கினர். இதில் இந்த செம்மறி ஆடு, கருப்பு முகம் கொண்ட செம்மறி ஆணி எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதிலிருந்து அண்டத்தை எடுக்கிறாங்க. அந்த ஆட்டில் உள்ள அண்டத்தை எடுக்கிறாங்க. அப்புறம் அண்டத்துக்குள்ளே இருக்கிற அந்த உட்கருவானது நீக்கப்படுகிறது. இந்த அண்டத்துக்குள்ளே இருக்கிற உட்கருவானது நீக்கப்பட்டு விட்டது. அடுத்தது இன்னொரு ஆடை எடுக்கிறாங்க. அது வெள்ளை முகம் கொண்ட செம்மறி ஆடு. ஃபஸ்ட்டு எடுத்தது கருப்பு முகம் கொண்ட செம்மறி ஆடு, இப்போ உள்ளது வெள்ளை நிறம் கொண்ட செம்மறி ஆடு. இதில் இருந்து ஒரு செல்லை எடுக்கிறாங்க. அந்த செல்லை எடுத்துட்டாங்க. இங்கே செல்லை எடுத்து இந்த உட்கரு நீக்கப்பட்ட அண்டத்துடன் அந்த செல் ஆனது இணைக்கப்படுகிறது. உட்கரு நீக்கப்பட்ட அண்டத்துடன் அந்த செல் ஆனது இணைக்கப்படுகிறது. நமக்கு செல் இணைக்கும் பொழுது அது நன்றாக இவ்வாறாக உருவாகிறது. அண்டத்துடன் செல் இணைக்கப்பட்ட போது இப்படி உருவாகிறது. பின்பு இதிலிருந்து நார்மல் முறையில் கரு உருவாக்கப்படுகிறது. இந்த கருவானது வாடகை தாய் கருப்பதிவு செய்யப்பட்டது. வாடகை தாய். இந்த வாடகை தாய்க்கு எப்படிப்பட்ட முகம் இருக்குது? இந்த கருப்பு முகம் தான் இருக்குது.
இந்த ஆட்டுக்கு வெள்ளை முகம் கொண்ட செம்மறி ஆடு, இது வந்து கருப்பு முகம் கொண்ட செம்மறி ஆடு. இப்போ வந்து அந்த வாடகை தாயுடைய முகம் எப்படி இருக்குது, கருப்பு கலராக இருக்குது. அதில் கருப்பு முகம் கொண்ட செம்மறி ஆட்டுக்கு பிறந்தது வெள்ளை முகம் கொண்ட ஆட்டுக்குட்டி ஆகும். இப்பொழுது வெள்ளை முகம் கொண்ட ஆட்டுக்குட்டி பிறந்துள்ளது. இந்த ஆட்டுக்குட்டி உடல்ல செல் உட்கரு மாற்றி பொருத்துதல் முறையில் உருவாக்கப்பட்டதாகும். உடல் செல் உட்கரு, அந்த உட்கரு மாற்றி பொருத்துதல் முறையில் உருவாக்கப்பட்டதாகும். ஏன்னா முதல்ல இருக்கிற செம்மறி ஆடு வந்து அதுலேருந்து அண்டம் எடுக்கப்படுகிறது, அண்டத்துக்குள்ளே இருக்கிற உட்கரு நீக்கப்படுகிறது. அந்த உட்கருக்கு பதிலாக இன்னொரு செம்மறி ஆட்டின் அந்த அந்த செல்லானது அண்டத்துடன் செல்லை இணைக்கப்படுகிறது. இணைத்த பிறகு கரு உருவாகிறது. கருவை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, கருப்பு முகம் கொண்ட செம்மறி ஆட்டுக்குள் அந்த வாடகை தாய்க்குள் அது வந்து பதிவு செய்யப்படுகிறது. அப்பொழுது அதுக்கு இப்பொழுது பிறக்கிற குட்டி வந்து வெள்ளை முகம் கொண்ட ஒரு குட்டி பிறக்குது. ஆனால் தாய் வந்து கருப்பு முகம் கொண்ட செம்மறி ஆடு தான். ஆனால் இதில் இருந்து ஒரு வெள்ளை முகம் கொண்ட ஆட்டுக்குட்டி பிறக்கிறது. இதுதான் குளோனிங் முறையில் உருவாக்கப்பட்ட டாலி என்ற ஆடாகும். இது வந்து பார்த்திங்கன்னா, இது 6.5 ஆண்டுகள் வந்து உயிர் வாழ்ந்து இந்த ஆட்டுக்குட்டி நுரையீரல் நோயினால் 2003ஆம் ஆண்டு இறந்தது. இந்த உயிர் தொழில்நுட்பவியல் மருத்துவத்தில் எவ்வாறு பயன் தருகிறது என்பதை பார்ப்போம். RDNA தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்டுள்ள மருத்துவ பொருட்கள். முதல்ல இரத்த சர்க்கரை நோயை குணமாக்குவதற்கு இன்சுலின் என்ற மருந்து, இந்த இருக்குதா இன்சுலின் என்ற மருந்து, அது இந்த வந்து ஊசி, இது வந்து இன்ஜெக்ஷனில் ஏற்றி அந்த மாதிரி நோயாளிகளுக்கு, இரத்த சர்க்கரை நோய் உள்ள நோயாளிகளுக்கு செலுத்தப்படுகிறது. வளர்ச்சி குறைபாடுள்ள குழந்தைகளின் குறைபாட்டினை நீக்கும் மனித வளர்ச்சி ஹார்மோன்கள், இந்த இருக்குது மனித வளர்ச்சி ஹார்மோன்கள், இதுக்கு பேர் மனித வளர்ச்சி ஹார்மோன்கள். இது குழந்தைகளின் வளர்ச்சி குறைபாடுள்ள குழந்தைகளின் குறைபாட்டினை நீக்க பயன்படுத்தப்படுகிறது. ஹீமோஃபிலியா என்ற இரத்த உறைதல் குறைபாட்டு நோய் கட்டுப்பாட்டிற்கான இரத்த உறைதல் காரணிகள். இரத்த உறைதல், இப்போ சிலருக்கு பார்த்திங்கன்னா அடிபட்டவுடனே என்ன செய்யும், ரத்தம் வரும், ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அந்த ரத்தம் உறைந்து விடும். அப்போ ஹீமோஃபிலியா என்ற இரத்த உறைதல் அந்த குறைபாட்டு நோய், அது ரத்தம் உறையாமல் கூட இருக்கலாம், அதுக்கு அந்த நோய்க்கு பேர் தான் ஹீமோஃபிலியா. அந்த நோயை கட்டுப்படுத்த இரத்த உறைதல் காரணிகள் இந்த உயிர் தொழில்நுட்பவியல் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதை பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிளட் வெசல், இந்த பிளட் வெசலில் வந்து ரத்தம் இங்கே போயிட்டுருக்கு, ஆனால் கொஞ்ச நேரத்தில் ரத்தம் என்ன செய்து விடுகிறது, உறைந்து விடுகிறது. இது நல்ல சுகம் உள்ள இரத்த அணுவாகும். இது பார்த்திங்கன்னா நார்மல் பிளட் வெசல், இதுவும் வந்து நல்ல நார்மலாக இருக்கிற பிளட் வெசல், ஆனால் வந்து இதுலேயும் ரத்தம் வெளியேறுகிறது. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரத்தம் கொஞ்சம் குறைந்த அளவில் வெளியேறி கொண்டே இருக்கிறது, ரத்தம் உறையாமல் செல்லுகிறது. இந்த நோய்க்கு பேர் தான் ஹீமோஃபிலியா என்று பெயராகும். இந்த ஹீமோஃபிலியா என்ற நோய், இந்த நோய்க்கு என்ன பேர்னா ஹீமோஃபிலியா. திசு பிளாஸ்மோஜின் தூண்டி, இது என்னதுன்னா இரத்த உறைதலை தடுக்கும் காரணி. அப்படின்னா என்னென்னா, இரத்த கட்டிகளை கரைத்து இதய அடைப்பை தவிர்க்க உதவுகின்றது. இரத்த கட்டிகளை கரைத்து இதய அடைப்பை தவிர்க்க உதவுகிறது. இது பார்த்திங்கன்னா நார்மல் பிளட் ஃப்ளோன்னு போட்டிருக்காங்க பாருங்கள், இதுக்கு அப்படியே நார்மலாக பிளட்டு போயிட்டே இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது நல்ல ரத்தம் உறைந்து காணப்படுகிறது. அதனால அந்த இரத்தமானது என்ன செய்யப்படுகிறது, முன்னேறி செல்ல முடியாமல் தடுக்கப்படுகிறது. அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த திசு பிளாஸ்மோஜின் தூண்டியை இங்கே அனுப்பி இங்கே செலுத்தி அதை கரைக்கிறாங்க. அந்த இரத்தம் உறைந்து இருக்கிறத வந்து நல்ல இரத்த கட்டிகள், இந்த இரத்த கட்டிகள் இவ்வளோ பெருசாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மருந்தை செலுத்தின உடனே, திசு பிளாஸ்மோஜின் தூண்டியை செலுத்தின உடனே அந்த இரத்த கட்டியானது குறைந்து விட்டது அளவில். அப்படி நல்லா கரைஞ்ச பிறகு அந்த இரத்தமானது என்ன செய்கிறது, சீராக முன்னேறி செல்கிறது. இதுக்கு பேர் என்னதுன்னா திசு பிளாஸ்மோஜன் தூண்டி ஆகும். இந்த இருக்கிற திசு பிளாஸ்மோஜன் தூண்டி மூலமாக இந்த இரத்த கட்டிகள் அப்படியே கரைக்கப்படுகிறது. ஹெப்பாட்டிட்டிஸ் பி மற்றும் வெறிநாய்க்கடி போன்ற நோயை தடுக்கும் தடுப்பூசிகள் இந்த உயிர் தொழில்நுட்பவியல் மூலமாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின்
வேக்சின், இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பி என்ற வேக்சின் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வெறி நாய் கடிக்கான வேக்சினும் என்னது ரேபிஸ் என்ற வேக்சினும் இந்த உயிர் தொழில்நுட்பவியல் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மனிதனில் குறைபாடுள்ள ஜீன்களுக்கு பதிலாக திருத்தப்பட்ட செயல்படும் ஜீன்களை இடமாற்றி மரபு நோய்களையும் குறைபாடுகளையும் சரி செய்வதுதான் ஜீன் சிகிச்சை எனப்படும். ஜீனில் குறைபாடுள்ள ஜீனை நீக்கிட்டு நல்ல புதிதாக திருத்தப்பட்ட ஜீன்கள் என்ன செய்கிறதுனா உள்ள நம்ம ஜீன்களை இடமாற்றம் செய்து மரபு நோய்களையும் மற்ற குறைபாடுகளையும் சரி செய்யலாம். அந்த குறைபாடு அல்லது நோய் உள்ள மனிதரின் ஜீன்கள் மறுசேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பத்திற்கு உட்படுத்தப்பட்டு இந்த ஜீன்கள் திருத்தப்படுகிறது. குறைபாடுள்ள ஜீன்கள் திருத்தப்படுகிறது. இம்முறை 1990ஆம் ஆண்டு வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. உடல் செல்களில் திருத்தப்பட்ட ஜீன்கள் இடமாற்றம் படுதல் உடல் செல் ஜீன் சிகிச்சை எனப்படும். உடல் செல்களில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த ஜீன்கள் இடமாற்றப்படுவதால் உடல் செல் ஜீன் சிகிச்சை எனப்படும். உடல் செல்களிலிருந்து எடுக்கப்பட்ட ஜீன்கள் பயன்படுத்தப்பட்டால் அதற்கு பேர் என்னதுன்னா உடல் செல் ஜீன் சிகிச்சை எனப்படும். கருநிலை அல்லது இனப்பெருக்க செல்களில் இனப்பெருக்க செல்னா என்னதுன்னா விந்து மற்றும் அண்டசெல், இதில் திருத்தப்பட்ட ஜீன்கள் இடமாற்றப்படுதல் இன செல் அல்லது கருநிலை செல் ஜீன் சிகிச்சை எனப்படும். உடல் செல்களில் உள்ள ஜீன்கள் குறைபாடுள்ள ஜீன்கள் இடமாற்றப்பட்டால் அதற்கு உடல் செல் ஜீன் சிகிச்சை முறை எனப்படும். இப்போ கருநிலை அல்லது இனப்பெருக்க செல்களில் திருத்தப்பட்ட ஜீன்கள் இடமாற்றப்படுதல் இன செல் அல்லது கருநிலை செல் ஜீன் சிகிச்சை எனப்படும். இது இனப்பெருக்க செல்கள் அல்லாத உடல் செல்களில் மட்டுமே ஜீன் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நாள் வரைக்கும் உடல் செல்களில் ஜீன் சிகிச்சை முறை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. உடல் செல்களில் செய்யப்படும் ஜீன் திருத்தம் அந்த திருத்தமானது நோயாளிக்கு மட்டுமே நன்மை பயக்கும். அத்திருத்தம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லப்படுவதில்லை. அப்போ உடல் செல்களில் செய்யப்படும் ஜீன் திருத்தம் அந்த உடல் செல்களில் செய்யப்படுகின்ற திருத்தம் அந்த நோயாளிக்கு மட்டுமே தான் பயன் கொடுக்கும். அது அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லப்படுவதில்லை. அப்போ ஜீன் சிகிச்சை முறையில் 2 வகை இருக்கிறது. ஒன்று உடல் செல் ஜீன் சிகிச்சை முறை, இன்னொன்று இன செல் ஜீன் சிகிச்சை முறை. அந்த உடல் செல்களில் மட்டுமே செய்யப்படும் ஜீன் திருத்தமானது அடுத்த நோயாளிகளுக்கு மட்டுமே நன்மை பயக்கும். அத்திருத்தம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லப்படுவது இல்லை.